மேடம் கட் பண்ணி போடலாமா? சார் போட்டேங்க சார், கட் பண்ணி போட்டேங்க ஓகே சார். ஓகே, நன்றி மேடம். எனக்கு கேட்கல மேடம், ஹெட்செட்ல இருக்கேன். ஓகே ரைட். சார். மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு லாங் டேர்ம் விஷன் போறது எப்படி, இனோவேஷன் எப்படி லேவரேஜ் பண்றது எப்படி, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா என்ன, யார் கூட பண்ணணும், நம்மள நீஷ் மார்க்கெட் என்ன, சரியா, அதை கத்துக்கணும். ஹை growth பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும். மெயினா காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். கண்கொத்தி பாம்பு போல காம்படிட்டர் என்ன பண்றாங்க அப்படின்றதை பார்க்கணும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். அடுத்தது டேட்டா ட்ரிவன் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸையோ அல்லது மார்க்கெட்ல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு டேட்டா டிரைவ் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாது. ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்றதுன்றத கத்துக்கணும். சரியா? இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா? ஒரு நாளைக்கு நீ ஒரு ஒரு மொபைல் ஷாப் ஓனர்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை வாக்கின் கஸ்டமர் வராங்க, சரியா, எதை பார்த்து வராங்க, நீங்க ஆடு கொடுத்து ஒரு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாலே கொடுத்து வராங்களா, பிரிண்ட் மீடியால வராங்களா, எப்படி வராங்க, உள்ள மோட் ஆஃப் எப்படி அவங்க வராங்க, இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா அல்லது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கொடுத்த ரெஃபரலா, இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்ப இந்த இந்த கஸ்டமர் இதுல வராங்க, ரைட். இப்போ முடிஞ்சிருச்சு. கஸ்டமர் எப்படி வராங்க, கஸ்டமரோட பேக்ரவுண்ட் செக், ரைட். ரெண்டாவது, கஸ்டமர் எதை தேடி வராங்க உங்கள்ட்ட அப்படின்னா, வந்து மேல ஸ்கிராட்ச் கார்டு போடுறதுக்கு வராங்களா, அந்த மாதிரி வெளியில இருக்க விஷயம் பண்றாங்களா, இல்ல பேனல்ல மாத்துறாங்களா, உள்ள இருக்க பேனல் போட மாத்துறாங்கன்னா வெளியில இருக்கிற அந்த அவுட்புட்டை மாத்துறாங்களா, இல்ல அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா, இந்த மாதிரி உள்ள ஏதாவது போயிடுச்சுன்னு மாத்த வராங்களா. அப்ப என்ன பாட்டுக்கு அதிக மக்கள் வராங்க? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மொபைல் தண்ணியில வந்துடும், குழந்தை தூக்கி போட்டு உடைக்கும். சில குழந்தைங்க எல்லாம் பொம்மையை உடைக்கிறத விட அப்பாவோட மொபைல தான், அப்பா அம்மா மொபைல தான் உடைக்கும். அது எது காஸ்ட்லி மொபைலோ அதை தான் உடைக்கும், அதுவும் தொடர்ந்து உடைக்கும். அப்படிதானே உடைப்புன்னு சொல்லிட்டே உடைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. இதெல்லாம் உண்மையாலுமே மொபைல் கம்பெனிக்காரங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் குழந்தைகள் தான். அதெல்லாம் ஒருத்தர்லாம் பார்த்து அந்த மொபைலை சும்மா ஸ்பைடர் மேனுடைய செலந்தி வலை மாதிரி இருக்கு போனை பார்த்தா. அதை எங்க பிடிக்கிறதுன்னு தெரியல, பிடிச்சா எங்க ரத்தம் வரும்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மொபைல் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தையோடைய பாருங்க, எவ்வளவு சாந்தமான குழந்தை பாருங்க. அதை ஒருத்தன் என்ன சொல்றது, அந்த மாதிரி குழந்தை, தெய்வீக குழந்தைகளா இருக்கு நாட்டுல. சரியா? அது காரணம் என்னன்னா, யூடியூப்ல அவங்க பாக்குற வீடியோஸ் தான். அவன் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவான், உடைக்கிறதே போடுவான். அதை உடைச்சு உடைச்சு என்ன பண்ணும், அது அப்பா அப்பதான் சரி பண்ணி எடுத்துட்டு உடைக்கும். ரைட்டா? லாஜிக் என்ன அப்படின்னா, இப்ப ஒண்ணு கஸ்டமரை பத்தி தெரிஞ்சிருச்சு, ரெண்டாவது என்ன தெரிஞ்சிருச்சு, உங்க கஸ்டமர் எந்த சர்வீஸ் கேட்டகரியில உங்களுக்கு அதிகமா வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளான விஷயம், எதுல லாபம் இருக்குன்னு நமக்கு தெரியும் முதல்ல. சரியா? ஒரு கஸ்டமர் வரும்போது ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு ஒரு செலவு பண்றோம், பிராண்டிங் காஸ்ட். ரெண்டாவது, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் டோட்டலா நம்ம இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க காஸ்ட், அட்வான்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி. ரெண்டாவது, டே டு டே காஸ்ட், சேலரி, இந்த மாதிரிலாம். மூணாவது, கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கான பிராண்டிங் காஸ்ட். மூணுத்தையும் கணக்கு பண்ணணும். பண்ணிட்டு நிறைய ஓனருக்கு இதெல்லாம் பண்ண தெரியாம எல்லாமே லாபத்துல ஓடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கல்லா கட்டும் போது எண்ணி எண்ணி போவான், திருப்பி அந்த 2000 திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. செம்மப்பா நீங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு செலவே 2250 இருக்கும். இந்த கணக்கு போட தெரியாததால வாழ்க்கை ஃபுல்லாவே அவன் லாஸ்ட்லயே இருப்பான். ஆனாலுமே அவன் சம்பாதிக்க தான் நினைச்சிட்டு இருப்பான். ரொம்ப அதாவது நம்ம கடன்ல இருக்கோமா, லாபத்துல இருக்கோமானே தெரியாத தொழில் முனைவர்கள்லாம் இருக்காங்க. இது டேட்டாவை அனலைஸ் பண்ணும். இது எக்ஸாம்பிளா சொல்லி நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப ஒரு சாஃப்ட்வேர்லாம் போல பேசிக்கா சொல்ல வேண்டிய விஷயத்த பண்ணணும். சரியா? அதாவது ஆப்டிமைஸ் யுவர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்கன்னா டேட்டா ட்ரிவன் பேஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டேட்டா ட்ரிவன் டெக்னாலஜினா என்ன, அதை வைத்து ஒரு பணக்காரர் ஆகிறது எப்படின்னு நான் சொல்றேன். அதனால நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபுல்லா எண்ட் ஆஃப் த ஜூம்ல இருங்க. நான் அதற்கான விளக்கத்தை நான் கொடுப்பேன். அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர்ல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். அடுத்தது, வேல்யூ ப்ரொபோசிஷன். இந்த வேர்ட் கால் யூஎஸ்பி நம்ம பொதுவாக சொல்றோம்னா யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்றோம். யூனிக் செல்லிங் பாயிண்ட் புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது உங்களை நான் வாங்குவதற்கு, உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸை வாங்குவதற்கு உங்கள்ட்ட என்ன யூனிக்கான விஷயம் இருக்கு, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், யூனிக் செல்லிங் ப்ராடக்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சுப்போம். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, கிரியேட்டிங் யூவிபி, யூஎஸ்பி உங்களுக்கு தெரியும், யூனிக் செல்லிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். யூவிபி அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள். விபி வருது பாருங்க, யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். வேல்யூ ப்ரொபோசிஷன் செல்லிங் இல்ல. அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல என்ன ஃபியூச்சர் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. இது கம்பேர் வித் காம்படிட்டர். காம்படிட்டரை விட உங்களோட வேல்யூஸ் அதிகமா இருந்தா
அதுதான் உங்களோட யூஎஸ்பி. அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணும். அதே ப்ராடக்ட் சர்வீசஸ் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா உங்களால 80 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னா உங்க ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும் அதே குவாலிட்டியில. இப்போ வேல்யூ டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, கஸ்டமர் சர்வீஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, இதை மூணு நீங்க பார்க்கணும். பிரைஸ்ல என்ன டிஃபரன்ஸ், சர்வீஸ்ல என்ன டிஃபரன்ஸ், வேல்யூல என்ன டிஃபரன்ஸ். இது மாதிரி உங்களுடைய ப்ராடக்டோட வேல்யூ இதெல்லாம் வரிசையா ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சு காம்படிட்டரோட யோசிங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது அந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும். அதனால உங்களுடைய சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு யூவிபி. அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்க வந்து ரிஸ்க் எடுக்காம பிசினஸ் பண்ணவே முடியாது சொல்றேன். அதீத ரிஸ்க் அதீத லாபம், ஆனா கால்குலேட்டிவ் ரிஸ்கா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல போய் ஒன்று வாங்குறது, எஃப்என்டோல போய் ஒன்று வாங்குறது, இன்னைக்கு ஒரு பிஇ இன்னைக்கு ஒரு சிஇ, டாடா ஸ்டீல் ஏறுன்னு ஏதோ ஒன்று பிளைண்டா குத்து மதிப்பா, ஐயோ டேஞ்சரஸ். எஃப்என்டோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நான் திரும்ப சொல்றேன், லாஸ்ட் இயர் மட்டும் 65,000 கோடி இழந்திருக்கும். 65,000 கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். 1000 பேர் ட்ரேட் பண்ணா ஒருத்தன் தான் ஜெயிப்பான். புரியுதா? ட்ரேடிங் போதை, ட்ரேடிங் மகா போதை. பல குடிகார பல கஞ்சா போதை இது ட்ரேடிங். அதுல ஜெயிப்பது 1% தான். சரியா? இதுல என்ன ஒரு விஷயம்னா, ட்ரேடிங் பண்ணவங்களை பார்த்துருக்கேன் நானு. நான் பண்ணாததா. ரெண்டாவது அனுபவத்தை தான் பேசுவேன் நான். ரெண்டாவது, எவ்வளவு காசு கிடைச்சாலும் அந்த குடியார என்ன பண்ணுவான், எவ்வளவு காசு கிடைச்சாலும் குடிப்பான். காசு தீர்ந்துரும். சரியா? ஓனர்கிட்ட போய் சொல்லி காசு வாங்குவான், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட போய் சொல்லி காசு வாங்குவான், வீட்டுல இருக்க பணத்தை தெரியாம எடுத்துட்டு போய் திருடி குடிப்பான். இப்ப காசு வந்து சம்பாரிச்சு குடிச்சான், கடன் வாங்கி குடிச்சான், திருடி குடிப்பான். ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒன்னே ஒண்ணுதான் ரெகுலரா பண்ணுவான், குடிப்பான். அதே மாதிரிதான் இங்க ஷேர் மார்க்கெட். சரியா? இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா, நண்பர்களே, நல்லா பண்றவங்க பண்ணுங்க, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிங்க. நான் பேசுறது 1% பேசல, மீதி இருக்க 99% பேசுறேன். சரியா? நானா வாங்கின அடி பயங்கரம். ஐயோ, தடவி பாக்குறேன், தழும்புகளை தடவி பார்க்கிறேன், பயங்கரமான தழும்பு. சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுல எப்படி தெரியுமா, ட்ரேடிங்ல கையில இருக்க காசை வச்சு ட்ரேட் பண்ணுவான், காலி ஆயிடும். ரெண்டாவது என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வாங்குவான், லோனை போடுவான். பிஎல்ல இருந்து என்னென்ன லோன் போட முடியுமோ எல்லாத்தையும் லோனை போடுவான். எடுத்தலான்ட்டு அதெல்லாம் தீர்ந்துருமா? இப்ப என்ன ஆயிடுனா, ஃபர்ஸ்ட் சொந்த காசை போட்டு பண்ணான், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வாங்கி பண்ணுவான். லோன், இந்த ஆப் லோன்ல எல்லாம் போறவங்க ட்ரேடிங்ல இருக்கலாம், ஆப் லோன் போயிடுவாங்க. ஆப் லோன்லாம் உடனே கிடைச்சிரும், உடனே நீங்க போட்டா அப்படியே மார்க்கெட் மாறும். இதே மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னா, விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கால்குலேட்டிவா பண்ணா ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாதுன்னு கிடையாது. அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டை விட மைண்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணா, ஒருத்தி கூட இருக்கீங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காளா, தயவு செய்து சொல்றேன், காலில் வந்து கும்பிட்டு ஓடி வந்துருக்கு. அவன் என்னைக்குமே திருந்த மாட்டா, சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது. அவளோட போராடி, அவள்ன்றத அவன் கூட வச்சுக்கலாம். சரியா? பெண்களுக்கான ஆண்களுக்கு பெண், போராடி 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 செத்து போயிடும் நம்ம. அதாவது கூட வச்சிருக்கிறத விட்டு தொலைகலான்னு பழமொழியில எல்லாமே சொல்லிட்டானுங்க. ஒரு நாள் பிரிஞ்சுட்டோம்னா அவளும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம், இருந்துகிட்டு கஷ்டப்படணும். இங்க சேம் லைக் அப்படிதான். உங்களோட தொழில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா தயவு செய்து அந்த தொழிலை நிறுத்தணும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய மன உளைச்சல். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ஹார்ட் சர்ஜன் கூட உலகத்திலே காம்ப்ளிகேட் விஷயம் வந்து பிரெயின் சர்ஜரி கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ட்ரேடிங் பத்தி ஒருத்தர் கேட்கிறார், நான் சொல்றேன், ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்றோம், ஹெவி லாட்டுக்கு போறோம். சரியா? மார்க்கெட் ஃபால் ஆகுது. உங்களோட ஹார்ட் பீட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹார்ட் பீட் வந்து அதான் சொன்னேன், ஹார்ட் பீட் உங்களுக்கு கேட்காது, பக்கத்து தெருவுக்கு கேட்கும். ரெண்டாவது விஷயம், உங்க ஹார்ட் வெளியில வந்து உங்க கண்ணு முன்னாடி துடிக்கிறதே நீங்க பாப்பீங்க. உலகத்திலே சொல்றோம், மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கெரியர் அப்படின்னா ட்ரேடிங் தான். ஒரு நிமிஷம் அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி பல்ஸ் அடிச்சு காலி பண்றோம். இதை தொடர்ந்து 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 பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிருவோம். ட்ரேடிங்ல வந்து ஃபெயிலியரான ஸ்டோரி பாருங்க, மூஞ்சே மாறி இருக்கும். மூஞ்ச போய் பாருங்க, ஹேர் ஃபால் ஆயிருக்கும், வெள்ள முடியாயிருக்கும், டென்ஷனா இருப்பான், வாழ்க்கையே நரகமா இருக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஹைலி டேஞ்சரஸ். ஜெயிக்கிறவங்க ஜெயிங்க, பண்றவங்க பண்ணு. பட் இதுலயும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்குமே ஸ்ட்ராட்டஜி. வித்தவுட் மெடிடேஷன் உங்களுக்கு வந்து, இப்ப நான் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், ஒரு ஒரு பை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பை பண்றோம் அப்படின்னா, அந்த பை பண்ணும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அடித்த பிறகு உங்களால ஒரு பாட்டு கேட்க முடியுது, ஒரு டீயை குடிக்க முடியுதுன்னா நீங்கள் சரியான ட்ரேடர். ஸ்டாப் லாஸ் அடிச்ச பின்னாடி மனசு பதச்சுன்னா நீங்க தப்பான ட்ரேடர். அதுக்கு என்ன காரணம், எவ்வளவு பணத்தை நீங்கள் இழக்க தயாரா இருக்கீங்கன்னு முடிவு பண்ணி தான் இறங்கணும். இப்ப நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு போடுறேன், ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா 1000 ரூபாவோ 2000 ரூபாய் போனா பரவாயில்ல, 10,000 போயிடுச்சு அப்படின்னா நான் ப்ரெஷர் ஆயிடுறேன். என்னோட முதல்ல போகுது. இப்படி முதல் வாரன் பஃபெட் அழகா சொல்றாரு வேல்யூ இன்வெஸ்டிங்ல, முதலை இழப்பதல்ல தொழில் அப்படிங்கிற. முதல் காண போயிடும், துடை தெரியப்படும். சொல்றான், ஒரு நாள் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல மார்க்கெட்ல இருக்க மாட்டான், தொடை தெரியப்படும், அடிச்சு போயிட்டே இருக்கும்.
வயநாடு வெள்ளம்னா என்ன, பல நூறு வயநாடு வெள்ளம் இருக்கு ட்ரேடிங்ல. சின்ன ஒரு மொபைல் காலி பண்ணி நடுத்துரு. ஒரு தடவை நான் ட்ரேட் பண்ணும்போது பயங்கர லாஸ் ஆயிட்டேன். என்ன பண்ணதுன்னு தெரியல, யாருக்கு ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் மூலம் ஒருத்தரை பிடிச்சிட்டேன். அவரை போய் பார்க்க போறேன். அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன சொன்னாரு, சார் இதை விட்டுருங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே நண்பருக்கு கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப கோவம், லாஸ் ஆயிருக்கேனே, இதை காப்பாற்ற ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு சொன்னா இந்த ஆள் சொல்றானே விட்டுருன்னு சொல்லிட்டு, இவனா ஒரு ஆளா இவன் டிவிலாம் வந்து பேசுறானேன்னு சொல்லிட்டு நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஏங்க உங்களுக்கு தெரியுமா, அவர் 7 வீட்டை வித்துட்டு முகப்பேர்ல இருந்து நுங்கம்பாக்கத்துக்கு தலையில அடிச்சுட்டு போனாரு, காதல் பரத்த மாதிரி போயிட்டாருங்க அப்படின்னா. என்னது 7 வீடை வித்திருக்கானா? இப்ப ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரியுதா? ஒரு வீடை விற்கும் போதே ஏன் ஒரு 7வது வீடை விற்கணும்? நான் வந்து லாஸ் ஆன 3 கோடி எப்படி லாஸ் ஆகணும்? 1 கோடி லாஸ்லயே கட் பண்ணலாம்ல. முட்டகாசை பிடிக்கிறேன் முட்டகாசை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போட 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 என்ன ஆகும்னா எங்கேயோ போய் நிற்கும். கடைசியில எப்படி நிற்கும் தெரியுமா? யார் பணமே 1 ரூபா இல்லாத போதுதான் நம்ம அந்த தொழிலே விடுவோம். இது ரொம்ப ஹைலி டேஞ்சர். நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ட்ரேடிங்ல போடுறீங்களா, 10,000 லாஸ் ஆகுதா, இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு வச்சிங்க 20,000 லாஸ் ஆனா அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவோட வந்தீங்கன்னா 20,000 எப்ப கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங்கே போக தேவையில்ல. 20,000 போய் 40,000 போய் 1 லட்சம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஞானோதயம் வரும். எப்ப தெரியுமா? திருப்பி 1 லட்சம் ஃப்ரெண்டு வாங்கி போட்டா அந்த விட்ட காசை எடுத்துடலாம். இது என்னைக்குமே நடக்காத நண்பர்களே, திரும்ப சொல்றேன். 20% லாஸே கவர் பண்ண முடியாது. நீங்க எப்படி 100% லாஸை கவர் பண்ணுவீங்க? அதெல்லாம் மாயை. ஏதாவது ஒரு வீடியோவில் ட்ரேடிங்ல நான் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுல நிறைய மேனிபுலேஷன் இருக்கு. எதை அதாவது யூடியூப் பார்த்து வந்து எப்படி நம்ம மெடிடேஷன் மூச்சு பயிற்சி கத்துக்கிறோமோ அது மாதிரி தான் யூடியூப் பார்த்து ட்ரேட் பண்றது. அவங்க சொல்றதெல்லாம் நான் திரும்ப சொல்றேன், 1000 பேருக்கு ஒருத்தன் தான் ஜெயிப்பான், 999 பேருக்கு நடுத்தருக்கு வருவான். நான் சொல்றேன் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். நீங்கள் முடிவு பண்ணீங்க அந்த 1% சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்தா நீங்க பண்ணுங்க. அதாவது உங்களை இதை பண்ணுங்க பண்ணாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா பண்றதை சரியா பண்ணுங்க. உங்களை நம்பி குடும்பம் இருக்கு நிறைய. அதே மாதிரி இந்த கேம்ல போய் இந்த மாதிரி ரம்மி கேம் விளையாடுறது, இந்த மாதிரி பெட்டிங்ல போய் நீங்க கேம்பிள் பண்ணாலே தோத்துருவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேம்பிள் பண்றவன் யார் ஜெயிப்பானா 1% தான் ஜெயிப்பான். உங்களோட டீமை போடுங்கன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்களேன், டீமை போடுறது ஒரு கேம், அதுல எவ்வளவு பணம் இருக்கு. நீங்க ட்ரீம்லோட இன்கம் என்னன்னு போய் பாருங்க. டாப் 10 பெட்டிங் கம்பெனிஸோட இன்கம் பாருங்க. அது அபிஷியல் ஆகிட்டான். எல்லாமே பெட்டிங்ன்றதே இல்லீகலா இருந்தது, இன்னைக்கு பெட்டிங் அபிஷியலா மாறிடுச்சு. எத்தனை பேர் ரம்மியால செத்துருக்காங்க தடை பண்றானா? பண்ணவே மாட்டான், எதையுமே பண்ண மாட்டான். கவர்மெண்ட் காசு தான். எஃப் அண்ட் இவ்வளவு காசு லாஸ் ஆகுது. அதான் சொல்றேன், எது கவர்மெண்ட் வந்து பக்காவா சேஃபஸ்ட் ஜூன்ல இருக்க ஒரு ஒரு நிறுவனம் எதுனா கவர்மெண்ட். பக்கஸ்ட் சேஃபஸ்ட் நிறுவனம் எதுனா அவனுக்கு யார் செத்தாலும் கவலை இல்ல, யார் படிச்சாலும் கவலை இல்ல, அவனுக்கு வேண்டியது கமிஷன். எஃப் அண்ட் உடைய டிரான்சாக்ஷன் ஃபீ, அந்த போடுற டாக்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீங்கள் வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கவர்மெண்ட் காசு போயிடுது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி, கமிஷன் ஏஜென்ட் மாதிரி. கமிஷன் ஏஜென்ட் தான் கவர்மெண்ட், புரியுதா? அப்ப முன்னாடி இருக்க அதாவது தப்பான துறையில இவனை போக விடாம பண்றதுக்கு பதிலா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவான். இப்படி எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா தெரியுமா? குடியாரண்ட கை வைப்பான். பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் ஏத்துறான், 5 ரூபாய் ஏத்துறான்னா அதுல இன்க்ரீம் வந்துடும். அதை வச்சு இடைத்தரகர்கள் சம்பாதிப்பாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சரக்கு விலை ஏத்துறது. இதுக்கெல்லாம் நீங்க படிச்சுட்டு போய் மேல பினான்ஸ்ல உட்காரணும் அவசியமே இல்லை. சிம்பிள் கான்செப்ட். குப்பை சுப்பான் கூட ஆக முடியும். எதுக்கு நான் சொல்றேன்னா இதுல நம்ம கவரப்பட்டு இதுக்கு நிறைய விளம்பரம் போடுவாங்க. இதுல இவ்வளவு காசு வருது அவ்வளவு காசு வருது. நீங்க டெம்ட் ஆகாதீங்க நண்பர்களே. ஒரே விஷயம் சொல்றேன், தொழில ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயங்களை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியுமா மார்க்கெட் கிராஷ் ஆகும் ஆகாதுன்னு? நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு அது ஜீரோக்கு போகாதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? அந்த மாதிரி எத்தனை போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க, ஸ்டோரி பர்சனலா ஹெல்ப் கேட்டு நான் பணம் கொடுத்தேன், அதுக்கு அந்த பொண்ணை தூக்கி விளைவிச்சிட்டாங்க. அது என்னை ஏமாத்தி அது நடக்க என்ன மாதிரி ஆயிடுச்சு. லாஜிக் என்னன்னா, ஒரு எஸ் பேங்க் ஷேர் ஏறுது, அதிகமா ஏறும் அதிகமா ஏறும் அதிகமா ஏறும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போன் பண்ணி எனக்கு தர வேண்டிய ஷேரை பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா பணத்தை வாங்கி டோட்டலா பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணிடுது. எஸ் பேங்க் ஷேருடைய ஹை என்ன லோ என்ன நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 100 ரூபா இருக்க ஷேர் நாளைக்கு 10 ரூபா ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாது? உங்களுக்கு தெரியுமா ஆகும்னு? 10 ரூபா இருக்க ஷேர் 100 ரூபா ஆகணும் போது 100 ரூபா இருக்க ஷேர் 10 ரூபா ஆகுமா? அப்ப நீங்க மார்க்கெட்ல இருப்பீங்களா? துடை தெரியப்படுவீங்களா? மைனஸ்ல வருதா யோசிக்கணும். ஒரு நாள் மைனஸ், ஒரு நாள் ரெட். உங்களோட போர்ட்போலியோ எடுத்து பாருங்க, எத்தனை ரெட் இருக்கு பாருங்க. ரொம்ப கொடுமையான பிசினஸ் நண்பர்களை. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தொழில பல கோடி இழக்கும் போது என்ன தெரியுமா? இன்னொன்னு, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பணம் பணமா தெரியாது, அது ஒரு நம்பரா தெரியும். 100 ரூபாய்க்கு போடுறோம், டக்குனு ஸ்டாப் லாஸ் வந்து 80 ரூபா அடிச்சுச்சுன்னா 20 ரூபா போச்சுன்னா 20 ரூபான்றது நம்பரு, ஆனது நமக்கு பணம். இதுவே பெரிய காசுனா என்ன ஆகும் பாருங்க. நிறைய எஃப்எண்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவானுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போடுவாங்க. டக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, ட்ரேடிங் பண்ணுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லம்போகினில போயிட்டு இருப்பாரு. லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. எத்தனை பேர்? அதான் கேள்வி. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடு. இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டு நீங்க வந்து உள்ள பிளே பண்ணணும். அதை விட்டுட்டு டிப்ஸை நம்பி போகவே கூடாது.
ரெண்டாவது பேத்தட்டிக் விஷயம், டிப்ஸால எவனுமே பணக்காரன் ஆக முடியும். இவன் தான் பெஸ்ட் டிப் ப்ரொவைடர்னா அவனே பண்ணிப்பான். எதுக்கு அவன் டிப்ஸ் கொடுக்குறான்? யோசிங்க. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் கருத்துக்கள் நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அதாவது எந்த தொழிலும் நல்ல தொழில் கெட்ட தொழிலாம் கிடையாது. அதை நம்ம செய்யறதை பொறுத்து இருக்கு. நீங்க ஒரு ட்ரேடிங் பண்ணி கூட ஒயர்ஸ் கடனே நீங்க வாங்கியிருக்கலாம், சரியா? அப்படி வாங்கினீங்கன்னா சந்தோஷம், வெல் அண்ட் குட், சரியா? ஆனா இதுல இருக்கிற ரிஸ்க புரிஞ்சு நம்மளோட குடும்பத்தை, அதாவது ட்ரேடிங் அந்த பேனல் முன்னாடி போய் உங்க மொபைல்ல உங்க குழந்தை மூஞ்சி, உங்க ஒய்ஃப் மூஞ்சி ஒட்டி வைங்க. இவன் நம்மள நம்பி வந்திருக்கா, இவன் நம்மளால பிறந்திருக்கான், லைக் ஃபியூச்சரை நம்ம தான் நினைச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி காசை விட மாட்டீங்க. பயந்து பண்ணுங்க ட்ரேடிங்க. சும்மா அசால்ட்டா பிளே கேம் கிடையாது ட்ரேடிங். புரியுதா? காலி பண்ணி நடுத்துறல 7 பேர் நினைச்சீங்க எப்பயோ ட்ரேட் பண்ணுவோம், 7 தடவை 7 வீட்டை வித்துட்டு நங்க நங்க நங்கன்னு தட்டிட்டு ஒருத்தன் போனானே, அது நம்மளா இருக்க போறோம். மன உளைச்சல். இன்னொரு ஒரு பத்தடிக்கான ஒரு விஷயத்த சொல்றோம், கோர முகத்தை இன்னொன்னு சொல்றோம் பாருங்க. 8 வருஷம் லவ். 8 வருஷம் லவ். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு, என்னோட சொந்தக்கார பொண்ணு. 8 வருஷம் லவ். மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. யூஎஸ் போயிடுச்சு. யூஎஸ்ல அவன மாதிரி ஒரு நல்ல கேரக்டரே கிடையாது. அந்த தங்கமான பையன், தங்கமான பையன். 8 வருஷம் அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு. எங்க குடும்பத்துக்கே பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிட்டானடா நமக்குன்னு. நம்ம தேனா கூட கிடைக்காதா. மேரேஜ் பண்ணி வச்சு மேக்சிமம் 1 மாசம் கூட இல்ல, இந்த பொண்ணு வந்துருச்சு. சரியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். நான் பார்த்த பசங்களே நல்ல பையன். ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தான் அப்புறம் தெரியுது உள்ள. அந்த பையன் வந்து ஐடில ஒர்க் பண்றான், யூஎஸ்ல 5 இயர்ஸா இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி எஃபர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லாஸ் ஆக டென்ஷன் ஆகி, ப்ரெஷர் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, அவனுக்கு வந்து ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை. 8 வருஷம் இந்த பொண்ணு கூடயே ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டான். ஒரு ஒரு பொண்ணு கிடைக்காத வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், கிடைச்ச கூட இருந்தா வேற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு, மேரேஜ் பண்ணிட்டு வந்த பின்னாடி அவன் ட்ரேடிங் கண்டினியூ பண்றான். ட்ரேடிங்ல ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிருக்கான். அவன் சம்பாதிக்கிற காசு அவங்க அப்பாட்ட போற 10 லட்சம் போட்டுனா உடனே போடுவார். அந்த மாதிரி பேக்ரவுண்டு. ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், நிறைய வசதி, ஏகப்பட்ட வசதி, நல்லா சம்பாதிச்சு வச்சுக்காரு அவரு. பணத்தை போட்டுட்டே இருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ், இந்த ட்ரேடிங் ஸ்ட்ரெஸ் லாஸ் ஆகி இந்த பொண்ணுக்கு அவனுக்குமான கான்வர்சேஷன் மாறி போய் கத்தி எடுத்து பொண்ணை குத்த வந்தான். 8 வருஷம் லவ், கல்யாணம் ஆகி 15 நாள், புது ஒய்ஃப். கத்தி எடுத்து குத்த வந்திருக்கு. அது பயந்து போயிடுச்சு. டெய்லி அவனோட ஆக்டிவிட்டி மாறி சைக்கு மாதிரி மாறிட்டான். அவனை பார்த்தாலே இந்த பொண்ணு 8 வருஷம் லவ் பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கால் பண்ணி இமிடியேட்டா அந்த பொண்ணு, அந்த அந்த பையனோட தம்பி ஃபிளைட் டிக்கெட் போட்டு, எதுவுமே எடுத்துக்காதமா, உன்னோட நகையும் உங்களுடைய சர்டிபிகேட், எஜுகேஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடு, ஆபீஸ் பொண்ணை எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஏர்போர்ட் வந்துச்சு. ஏறக்குறைய எப்படி அவன் கண்டுபிடிச்சு ஏர்போர்ட்டுக்கே வந்துருவானான்ற பயம் அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து நான் சொல்லும் போது சாதாரணமா இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாவா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு கத்தி கதறி அதை சொல்லும் போது, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ குழந்தை எப்படியா வந்துடாதா அப்படின்னு. கத்தியால குத்தவன் இன்னைக்கு வந்தவங்க குத்திலாம் என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை கத்தி கிட்ட வந்துச்சு, இறங்கி நிச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். இது காரணம் என்ன? ட்ரேடிங் தான். ட்ரேடிங்கால வர்ற ஸ்ட்ரெஸ், டென்ஷன். நான் யோசிச்சு பார்த்தேன். அவனை இன்னமும் அந்த பொண்ணு அவனை மிஸ் பண்ணுது. இந்தியாவுக்கு வந்துருச்சு. சொந்தக்காரங்க எத்தனை பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்கும். நாங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நிம்மதியா இருக்க முடியுமா? மேரேஜ் பண்ண பொண்ணு திரும்பி வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அதை யோசிச்சு பாருங்களேன். உங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுது? காரணம் என்ன? தங்கமான பையன். ஒரே ஒரு அதை சொல்றேன், எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ தயவு செய்து அதை பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் ஒரு பெரிய ட்ரேடர், இந்தியாவிலே நம்பர் 3 ட்ரேடரோட பேசினேன். சேட்ல இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க பண்றீங்க, அந்த எமோஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, நான் ஒரு 5 வருஷமா இருக்கேன், எனக்கு ஒரு புதுசு. ஏன்னா அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பை பண்ணுவாரு, -54 lakhs 55 lakhs காட்டுவோம், இறங்கிட்டே போவோம். இவர் என்ன பண்ணுவார், திரும்பி ஒய்ஃப்ட டீ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹிந்தி பாட்டு வைப்பாரு. எனக்கா அப்படி நெஞ்சு வெடிக்கும். எனக்கு என்ன 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் இப்போ இறங்கிட்டே இருக்கும். அவர் பாட்டு டீ குடிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. அந்த மைண்ட் மெச்சூரிட்டி இருக்கு. அதான் சொல்றேன், மணி மேனேஜ்மெண்ட்டை விட மைண்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். உங்களால ஹேண்டில் பண்ண தெரியுது. லாஸ் ஆனா கவலை இல்லை, ஸ்டாப் லாஸ் அடிச்சா டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னா பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் 20%, 10%, 30% எவ்வளோ வச்சுக்கங்க. அதை தாண்டுது அப்படின்னா அந்த தொழிலுக்கே போகாதீங்க. ஏன்னா விட்ட காசை பிடிக்கவே முடியாது. சரியா? நான் என் வாய்ஸை கேட்கும் போது, என் அனுபவம், இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணும்போது நான் கூகுளில் பார்த்து பேசுற மாதிரி இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா, முதல்ல முழிச்சிங்க. என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் பார்த்து பேசுறவன் கிடையாது, அடிபட்டு பேசுறவன். சரியா? அதனால இதெல்லாம் ஒரு டேஞ்சரஸான தொழில். எதெல்லாம் சொல்றேன், தெரியாத தொழில். அதாவது ஏறுமா இறங்காதவன் தெரியாத போது நீங்க அதுல முதலீடு பண்றது உங்களுடைய அதிகபட்ச ரிஸ்க் போய் தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, 1 கோடி நான் லாஸ் ஆயிட்டேன்,
ஆனாலும் என் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கோடி லாஸ் ஆயிட்டா ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா நம்புறாங்க என் ஒய்ஃப் எப்படி ஜெயிச்சிடலான்ட்டு. பைத்தியங்களா, என்ன சொல்றதுனே தெரியலையா? அப்ப யோசிச்சு பார்த்தேன், அந்த 1 கோடிக்கு நண்பர்களை யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது ஒரு ரியல் எஸ்டேட் இடத்த வாங்கி போட்டுட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. 1 கோடிக்கு கோல்டு வாங்கி போட்டுருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. ஒருவேளை அந்த பணத்தை இழந்து இழந்து கணவன் மனைவி எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? அது வெள்ளிக்கிழமை லாஸ் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், திரும்ப சொல்ல, வெள்ளிக்கிழமை மதியானம் லாஸ் ஆயிட்டோம்னா 2 நாள் சைக்கு மாதிரி தெரியும் தெரியுமா? மண்டே மார்க்கெட் ஆரம்பிக்கிற வரைக்கும் யுஎஸ் மார்க்கெட்டை நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்து அவன் க்ளோசிங் எப்பன்னு பார்த்து மறுநாள் காலையில 3:30 மணில இருந்து நிக்கில இருந்து ஒவ்வொன்றா சொல்றான். ஒரு கொரியன் மார்க்கெட்ல இருந்து, சைனீஸ் மார்க்கெட்ல இருந்து, ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல இருந்து பார்த்து பார்த்து சிங்கப்பூர் வரும் அப்பெல்லாம். சரி, கிஃப்ட் நிப்டியா இப்பதான் மாறிடுச்சு. அது வந்து சிங்கப்பூர்ல அடிக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டின்வான். அதை பார்த்து 6:45 ரிப்போர்ட் தெரியும். கிரீன் ஆகும், அங்க கிரீன் ஆகும், இங்க ரெட் ஆகும். வேர்ல்டு மார்க்கெட்லாம் கிரீனா இருக்கும், நம்ம மார்க்கெட் ரெட் ஆகும். செம்ம கடியா இருக்கும். அந்த செத்து செத்து புடைக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க ட்ரேடிங்ல. தயவு செய்து சொல்ற நண்பர்களே, உங்க கண்ட்ரோல்ல உங்க பிசினஸ் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் குவிட். தப்பிச்சிருவீங்க, லாஸோட போகுது. அதை பிடிக்க நினைக்காதீங்க. அதான் சொல்றேன், டோன்ட் ரிப்பேரிங்னுவாங்க. ஒருத்தங்களை திருத்தவே முடியாது நம்ம. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எவ்வளவுதான் நீங்க போராடுவீங்க. அதே மாதிரி தான் பிசினஸ். தயவு செய்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துல, ஏன்னா நிறைய கொரிஸ் வருது. தப்பா வழிநடத்தப்படக்கூடாது நீங்கள். அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கும், கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுக்கணும். பிளைண்டாலாம் யாரும் எடுக்க மாட்டான். சும்மா பணத்தை தூக்கி எறிய மாட்டான். சரி, நம்ம தான் எரிஞ்சு காலா போயிடும். அது எரியறதுனா உங்க தொழில எரிங்க. சரியா? ட்ரேடிங் மாதிரி எக்ஸ்டர்னல் பிசினஸ், அது உங்க உங்க பிசினஸ் கிடையாது. ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஏறுதா இறங்குதான்னு உங்களுக்கு தெரியாது. கோல்டு ஏன் ஏறுது இறங்குதுன்னு தெரியாது. அதாவது சேஃபஸ்ட் ப்ராடக்ட். ரியல் எஸ்டேட் ஏன் ஏறுது இறங்குன்னு தெரியாது, ஆனா சேஃபஸ்ட் ப்ராடக்ட். ஆனா ட்ரேடிங் அப்படி கிடையாது. ஏன் ஏறுதுன்னு தெரியாது, இறங்குன்னு தெரியாது. ஏன் பணத்தை போடுங்க. உங்க தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃபேக்டரியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க மிஷினரியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜில இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாம இதுலயே போய் அப்படி பண்றீங்களா, ஹாபியா இருக்கீங்களா, ஈக்விட்டி மாதிரி வாங்கி வைங்க. அதுக்கு வந்து டைம் லைன் கிடையாது. சரியா? எப்பண்டாலும் டைம் லைன் இருக்கு, அடிச்சு காலி பண்றோம். இன்னைக்குள்ள இன்டர்டே பண்ணி முடிக்கணும். எப்பண்டாலும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பொசிஷன் 3 மாசம் தான். ஒரு மாசம் தேர்ட் மாசம் பிளக்சுவேஷன் இருக்காது. இப்ப நான் கரண்ட் மாசத்துல போட்டா நம்ம காலி ஆயிடும். நான் வந்து நிற்கும் போது -10 லட்சத்துல நிற்போம், முடிஞ்சிடும். எஃப்என்டோ பொசிஷன் டேஞ்சர், எஃப்என்டோ இன்ட்ராடேவும் டேஞ்சர். ஈக்விட்டியில போயிட்டீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ப்ராடக்ட் இருக்கும், இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன, த்ரில் இருக்காது, லாபம் பெருசா இருக்காது. அதுல நீங்க பிளான் பண்ணி இதுல பென்னி ஸ்டாக் மாதிரி மல்டி பேக்கரை சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சின்ன சின்ன லெவல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடிங்ல லாஸ் இல்லாம சம்பாதிக்கலாம் ஈக்விட்டியில. மற்றபடி இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள். அந்த துறை சார்ந்த நண்பர்கள் வந்து ட்ரேடிங்கை கடவுளா நினைச்சீங்கன்னா நினைச்சீங்க. ஆனா 99% அது ஒரு சாத்தான் என்பதை இந்த இடத்துல சொல்றேன். அடுத்த விஷயம், எப்பயுமே எப்பயுமே எந்த ஒரு தொழிலும் ரிஸ்க் எப்படி எடுக்கணும், அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுக்கணும். ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலா உங்களுடைய பிசினஸ்க்கு அது தூக்கி விடும், இறக்கி விடும். அப்ப நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி ஃபேக்டரை வச்சுதான் இது ஏறுமா இறங்குமா அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கேம்பிள் பண்ணும்போது அது தோற்பதற்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்கு. இன்டியூஷன் வச்சுலாம் பண்ண முடியாது, டேட்டா வச்சு பண்ணணும். நிறைய காரணங்கள் இருக்கு. அது மாதிரி ரிஸ்கை கால்குலேட்டிவா எடுங்க, அனலைஸ் பண்ணி எடுங்க, ரொம்ப யோசிச்சு எடுங்க. பணம் சம்பாதிப்பது கஷ்டம். திங்க் த்ரைஸ். என் குரு சொன்னது. பணம் போயிடும். நீங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சிருவீங்க. சரி, ஒரு நாளைக்கு 1 லட்சம் விட்டுருவீங்க. அதை வந்து ஒரு நாள் 10,000 போட்டு எடுக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். நான் சொல்லட்டுமா, அந்த 1 லட்சம் எடுக்கவே முடியும். இதான் உண்மை. 15 நாள் எடுத்துடலாம், 10 நாள் நம்ம நினைப்போம் 10,000 10 நாள் எடுத்துருவோம் அப்படின்னு. நடக்கவே நடக்காது. அதனால ஒரு நாளைக்கு 1 லட்சம் போகுதுன்னா தப்பா ட்ரேட் பண்ணிடுவோம். அப்ப அந்த தப்பான ட்ரேடருக்கு என்னைக்குமே காசு வராது. ஏதோ ஃப்ளூக்ல 1 2 கிடைச்சாதான். அதனால தயவு செய்து நீங்கள் காஷியஸா இருக்க வேண்டிய விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரைட்டா? அடுத்தது வந்து லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்கள். ஸ்ட்ராட்டஜி வந்து பிசினஸ்ல பணக்காரங்க மிக பணக்காரங்களா மாறதுக்கு காரணம் லேர்னிங் அப்படின்னு சொல்றேன். லேர்னிங்னா என்ன? லேர்னிங்னா ஃபெயிலியர்ல இருந்து லேர்னிங். ரெண்டாவது சக்சஸ்ல இருந்து லேர்னிங். இது யாரோட ஃபெயிலியர் அப்படின்னா நம்மளோட ஃபெயிலியர்ல இருந்து லேர்னிங். நம்மளுடைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் பில்லியனர்ஸ்ல இருந்து அந்த ஒரு ஃபெயிலியர் லேர்னிங். ரெண்டாவது சக்சஸ் லேர்னிங். நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணி சக்சஸ் பண்ணி ஜெயிச்சோமோ அந்த சக்சஸ் லேர்னிங், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல், இவங்க எல்லாம் பண்ற சக்சஸ் லேர்னிங். இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். சும்மா லேர்னிங்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கடந்த 3 வருஷத்துல இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க தனியாக ட்ரேடிங் பத்தி நான் சொல்றேன். அந்த ட்ரேடிங்ல ஆஸ்திரேலியர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு அனுபவம், நீ ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட இது பிஎன்எல் ஓப்பன் பண்ணி பாருங்க. சரியா? டே 1ல இருந்து போட்டு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, எவ்வளவு காட்டுது பாருங்க மைனஸ். இதை பார்த்துமா நீங்க பிளஸ் ஆகும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி நீங்க அந்த லேர்னிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுல என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து 10 வருஷம் முன்னாடி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சீங்க. எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு? ப்ராஃபிட்டே இல்லையா? டர்ன் ஓவர் எவ்வளவு? டர்ன் ஓவர்ல எத்தனை % ப்ராஃபிட்?
அதை வச்சு என்ன பண்ணீங்க, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு மாசம் இது எல்லாமே நீங்க பண்ண முடியும். இந்த டேட்டாவில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இன் ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ புரியுதா? அப்ப ஏற்கனவே ஒரு மாசம் பிசினஸ் இல்ல, லாஸ்ட் 3 months ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. இப்ப நான் எப்பயுமே நான் பேசுறது மே ஜூன் ஜூலை. மே ஜூன் ஜூலைல உங்க பிசினஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு டர்ன் ஓவர், என்ன கத்துக்கிட்டீங்க, இந்த பாடத்தை நீங்க எழுதுங்க. வரிசையா உட்காந்து நோட்ஸ் எடுங்க. ஜூன்ல எப்படி இருந்துச்சு, மேல எப்படி இருந்துச்சு, ஜூலைல எப்படி இருந்துச்சு, இவ்வளவு பிசினஸ், இவ்வளவு கஸ்டமர், இவ்வளவு லாபம், இவ்வளவு பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொரு ரெவ்யூ எப்படி பண்ணணும்னா, உங்களோட ரிசோர்ஸோட ரெவ்யூ எப்படி தெரியுமா? அவங்க இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களால எவ்வளவு லாபம் வந்தது, எவ்வளவு பிசினஸ் வந்தது, எவ்வளவு லாபம், நமக்கு எவ்வளவு சேலரி கொடுத்துருக்கோம், எவ்வளவு இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம், எவ்வளவு போனஸ் கொடுத்துருக்கோம், அவ பண்றது சரிதானா, ஒரு ரிசோர்ஸ் டேலண்டா இருக்காங்களா, உண்மையாலுமே டேலண்டா இருக்காங்களா அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா, வச்சுட்டு ஓட்டுறமா இல்ல வச்சு சம்பாதிக்கிறமான்னு இருக்கு. சரியா? அப்ப ஒவ்வொரு எம்ப்ளாயி இந்த மாதிரி எடுத்து, இப்ப டீம் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 20-80 பெரடோர் உள்ள யூஸ் பண்ணும்போது தான் 20% எம்ப்ளாயி தான் 80% ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அப்போ உங்களோட டீம்ல 20% பீப்புள் தான் உங்களுக்கு 80% ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க, மற்ற 80% தண்டம். ஆனா அந்த 80-20 மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி கண்டினியூஸா உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லேர்னிங்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, ஃபெயிலியர் லேர்னிங், சக்சஸ் லேர்னிங், ரைட்? அடுத்தது இதை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம், சரி டேட்டா கிடைச்சிருச்சு, லேர்னிங் கிடைச்சிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸை எழுதியாச்சு, இந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம்? சிம்பிள். சக்சஸ் ஈக்குவல் டு அடாப்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை கத்துக்கணும். ஒன்னு மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் எப்படி இருக்கு, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸை எடுக்கலாமா, ஒரு ரிசோர்ஸை வீட்டை விட்டு அனுப்பலாமா, முதலீடு பண்றதை நிறுத்தலாமா இல்ல அதிக அளவு முதலீடு பண்ணலாமா. இப்ப என்ன பண்றது தெரியுமா, வாரன் பஃபெட் எல்லா பணத்தையும் கேஷா மாத்துரு. இப்ப எல்லா பணக்காரனும் கேஷா மாத்திட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு தெரியாம பணத்தை இறைச்சிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் இறங்க இறங்க ஒரு புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஆவரேஜ் பண்ற பேர்ல பணத்தை இறைக்கிறான். யோசிக்கணும். வாரன் பஃபெட் பணத்தை எடுக்கிறானே, சாரி எடுக்கிறாரு, மன்னிக்கும் கடவுளே, எடுக்கிறாரு, என்ன என்ன யோசிக்குது. அவரு ஆப்பிள் அதிகமா அவர் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்பிள்ல பண்ணிருக்காரு, மெயினா கோக்ல பண்ணிருக்காரு. டக்குன்னு ஆப்பிள் இருக்க காசெல்லாம் எடுக்கிறாரு. அப்ப யோசிக்க வேணாம் நம்பாளுங்க. இப்ப மேபி ஏதோ நடக்கலாமா மார்க்கெட்ல, அதுக்காக எல்லா பணக்காரனும் பணத்தை லிக்விட் கேஷா மாத்திட்டு இருக்கான். நம்பால் மட்டும் என்னவோ பண்ணிட்டு இருக்கான், ரைட்? அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணணும். ஒன்னு மார்க்கெட் கண்டிஷன், இன்னொன்னு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன விஷயங்கள் இருக்கு. ஒரு ஹை இன்வெஸ்டர் நீங்க அப்படின்னு வச்சுப்போம். மார்க்கெட் இப்போ மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. இப்ப நீங்க வாங்கி வச்சிருக்க ப்ராடக்ட் உங்களுடைய நீங்க ப்ராஃபிட் அண்ட் பிஎன்எல் பார்க்கும்போது 100 ரூபாயில இருந்தது, இப்ப உங்களுடைய காசு 50 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு வச்சுப்போம். இப்ப 50% லாஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த 50%ல நீங்க ஒருவேளை 80%லயோ 60%லயோ நீங்க ஆவரேஜ் பண்ணிருக்கலாம். அல்லது அப்படியே 100ல இருந்து 50 வந்துருச்சு, 75% நீங்க ஆவரேஜ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல ஒண்ணுன்னா இப்ப 50% வந்துருச்சு, மார்க்கெட் ஏறுமா இறங்குமா தெரியாது. இப்ப அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட காசு கொடுத்து கத்துக்கணும். எல்லாமே ஓசியில கேட்பான். நம்மளால சொல்ல பேசிட்டே இருக்கேன்ல, இதுல யூஸ்ஃபுல் இருக்குன்னு போடுவோம் பாருங்களேன். இப்ப செமையா இதுல நிறைய கத்துக்கிட்டேன் சார், வாழ்க்கையை மாத்திட்டீங்க. ஒண்ணு இல்ல தம்பி, 1000 ரூபாயில ஒரு கோர்ஸ் இருக்கு வான்னு சொன்னா அப்படியே அப்ஸ்கண்ட் ஆயிடும். ஃப்ரீயா நான் கொடுத்தேன்னா கடவுள, சரியா? காசுக்கு கோர்ஸ்க்கு வாடானா அப்படியே இந்த குரூப் கூட காணா போயிடும், டபால் காணா போயிடும். தேடி பார்த்தா ஒருத்தர் 2 பேர் வந்துருக்கும். ஏன்னா எல்லாம் ஓசியில் இருக்கிறதால காசு வர மாட்டேங்குது. பணத்தை அதிகமா கொடுத்து கத்துங்க, ஜெயிப்பீங்க. இப்ப லாஜிக் என்னன்னா, தொழில் சார்ந்த நிபுணர்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து, ஐயா என்னையா மார்க்கெட் ஆக போகுது, அப்ப நீங்கள் வச்சிருக்க காசு எவ்வளவு, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு காசு இருந்தது, இப்ப 20% இறங்கும் போது ஆவரேஜ் பண்றீங்க, அதை எப்படி டபுள் ஆவரேஜ் பண்ணி வெளியில வரலாமா, இல்ல அதே அமௌண்ட் ஆவரேஜ் பண்ணுமா? உங்கள் கையில இருக்க காசை வைத்து மார்க்கெட் 0 ஆனிச்சுன்னா நீங்கள் தப்பிப்பீங்களா? அல்லது மார்க்கெட் 80% மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, 1 லட்சம் வச்சிருக்கீங்க, 80,000 போயிடுச்சுன்னா 20,000 வச்சு எப்படி 80,000 கொண்டு வருவீங்க? அப்ப 20% போனாலுமே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மார்க்கெட்ல இருக்கணும்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாயில வாங்குவாங்க, 80 ரூபாயில எல்லா காசையும் போட்டுருவாங்க, 60 ரூபாய்க்கு வரும்போது காலி ஆயிரும். புரியுதா? அப்ப உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதற்கு ஏற்றார் போலதான் முதலீடு செய்யணும். எந்த இடத்துல ட்ரேட், எவ்வளவு முதலீடே பண்ணணும். தப்பு தப்பா முதலீடு இருக்கிற காசுலாம் போட்டு நீங்க நம்ம நினைப்போம் 100 ரூபாய்க்கு 80 ரூபா வச்சு எல்லா காசும் போட்டோம், 80 ரூபா 120 ரூபா ஆயிடும், அப்படித்தானே நேத்து இருந்துச்சு. 80 ரூபா 60 ஆனா உன் நிலைமை என்ன, 80 ரூபா 40 ஆனா உன் நிலைமை என்ன, 80 ரூபா முட்டை ஆனா உன் நிலைமை என்ன? இது பக்கீர்னதுல. ஆனா அப்ப அடிபடும் போது புரிஞ்சுக்கணும். அடிபடாம இருக்குதா ஹெல்மெட் போட சொல்றான். நம்மளால அடிபட்டு தலையில இருக்க மூளை வெளில வந்த வாட்டி என்ன இருக்கு, ஹெல்மெட்டை பத்தி யோசிக்கிறது. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. லேர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப விஷயம். மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ண அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை யாராவது தொழில் முனைவர்கள் இல்ல மென்டார் கோச் கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் திரும்ப சொல்ல பாருங்க, என்னோட கிளைண்ட் நான் சொல்றது என்னன்னா, நீங்க எவ்வளவு வேணா ஷாப்பிங் பண்ணுங்க, எவ்வளவு வேணா ஷாப்பிங் பண்ணுங்க, எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க, எவ்வளவு வேணா, ஆனா
10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நல்லா இருக்குல்ல? உங்க ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா, பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா, பையனுக்கு ஒரு செலவு கொடுக்குறீங்களா, எது வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணையா, கலக்கியா, சூப்பர்யா. ஆனா 10,001 நீ செலவு பண்ண என்கிட்ட கேட்டுதான் போகணும்னு சொல்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு லேடி ஒரு டாக்டர் ஒரு 54,000 ரூபாய்க்கு 54 லட்சத்தை கிரிப்டோல போட்டு மலேசியால ஜீரோ வந்த முன்னாடி எனக்கு கால் பண்றது. ஏன் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்கறது இல்லையா? ஒரு இடத்துல பண்ற கிரிப்டோல பண்ண போறேன், 54 லட்சம் 50 லட்சம் பண்ண போறேன், 10 லட்சம் ஆரம்பிச்சிருக்கு, 5 10 லட்சம் போட்டு காலி ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கே தெரியாது. 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏதாவது சொல்லியிருப்பேன்ல, உளறி இருப்பேன்ல. ஏன் அதை கேட்கல? லாஸ் ஆன பட்ஜி வரவெல்லாம் லாஸ் ஆகி ஜீரோ வருவான் கடைசி. ஐயா அப்படின்னு வந்து நான் என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. இப்ப லாஜிக் என்னன்னா, நீங்கள் பண்ற முதலீடு உங்களோட லெவல் அதிகமா போடுவது. நீங்க அந்த முதலீடு கம்ப்ளீட்டா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்துல நீங்க முதலீடு பண்றீங்க, 1 லட்சம் பண்றீங்க, 10 லட்சம் பண்றீங்க, அந்த பணம் வரலனாலும் நீங்க கஷ்டப்படாம இருந்தீங்கன்னா அதுதான் சரியான முதலீடு. பொண்ணு கல்யாணம், பையன் எஜுகேஷன் வச்சிருக்க பணத்தெல்லாம் போட்டேன் சார், ஓடிட்டான். இந்த ஓடிட்டான்னு சொல்லி இந்த டிவில இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் ரொம்ப ரசிப்பேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு பணத்துக்கு ஆசைப்பட்டு போனால வேணும்னா உனக்குன்னு தோணும். நான் என் நிறுவனத்துல மாசத்துக்கு 2 வட்டி கொடுக்குறேன். சரியா? என்னோட நிதி நிறுவனத்துல 2 வட்டி கொடுக்குறேன். வருஷத்துக்கு 24%. ஒரு லேடி கேக்குது, மாசம் 24% ஏன் கேக்குது? அந்த மாதிரி எண்ணத்துக்கு அது என்ன போகுது? அதனாலதான் நிதி நிறுவனங்கள்லாம் ஏமாத்திட்டு ஓடுறான். மக்களை புரிஞ்சுக்கிறான், கேப்சர் பண்றான். இப்ப நான் 2% சொன்னா வர மாட்டீங்க, மாசம் 20% சொன்னா என் அக்கௌண்ட்ல அடுத்த நிமிஷம் 1000 கோடி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? 1000 கோடி சம்பாதிக்கிறது ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த மாதிரி இருக்காங்க மக்கள். ஏன் அப்படி இருக்கீங்க? எப்படி அவன் கொடுப்பான்? அவன் யாரு பேக்ரவுண்டு எதுவுமே தெரியல. எல்லாமே ஸ்கேம்ல வந்து மாற்றுறது இல்ல. ஸ்கேம் அவன் கிரியேட் பண்ணல, நம்ம ஸ்கேம்ல போய் உழுவுறோம், நம்மளே உழுவுறோம். காரணம் பேராசை, கிரீட்னஸ். இதெல்லாம் மாத்திக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்கு. சரியா? அடுத்த விஷயம் வந்து மிக முக்கியமா கத்துக்கிறது, கம்பெனியோட கல்ச்சரை அதிகப்படுத்துங்க. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் கம்பெனி கல்ச்சர். உங்கள் கம்பெனி, உங்கள் நிறுவனம் மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சர் கம்பெனி ஆல்வேஸ் ஸ்ட்ராங். கல்ச்சர்னா என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல ஒரு கம்பெனி இருக்கா? எதையாவது எதிர்பார்த்து பிசினஸ் பண்ணும்போது ஒருவேளை நமக்கு கேஷ் ஃப்ளோ வரணும்னா நம்மளால டே டு டே ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாம இருக்கா? இனோவேட்டிவா இருக்கமா? மெயினா எப்படி ஒரு கல்ச்சரை கொண்டு வரணும் அப்படின்னா, சரியான டேலண்டட் பர்சன் நம்ம கூட இருக்காங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரவும் போனோம்லாம் ஆபீஸ்ல எடுத்து போட்டு வச்சுட்டு நம்ம பிசினஸ் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் துறை சார்ந்த விஷயங்களுக்கு நம்பிக்கையான மனிதர்களை எடுப்பீங்களா, டேலண்டான மனிதர்களை எடுப்பீங்களா? சிகேஆர் எழுதின மூளைதனம் புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. சரியா? அது சொல்லுவார் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும். சிகேஆர் தெரியல உங்களுக்கு? சி.கே. ரங்கநாதன் ஐயா. சரியா? அவர் வந்து அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் என்ன பண்ணோம், அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி, தொழில் முனைவர்கள் எழுதின புத்தகத்தை வாங்கி படிங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எழுதின புக்கெல்லாம் வாங்கி படிக்காதீங்க. உனக்கு எதுவுமே தெரியாது. ட்ரேடிங்கை பத்தியே தெரியாது. ட்ரேடிங்ல புக்கு போட முடியும் தெரியுமா? இப்ப இருக்க கல்ச்சர்ல செம காமெடியா இருக்கும். ஹெச்ஆர் படிச்சிருப்பாரு, அவர் பயங்கரமா பிசினஸோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் அப் பத்தி பேசியிருப்பாரு. அப்படி ஹெச்ஆர் படிச்சவங்க வந்து ஸ்டார்ட் அப் பத்தி சொல்லக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. ட்ரேடிங் கிளாஸ் பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், உலகத்தோட நம்பர் 1 சேல்ஸ்மேன் வந்து ஜோஜி ராய்ட் தான். கார் செல்லர் எழுதின புத்தகத்தை நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அப்ப கார் சேல்ஸை பத்தி, கார் சேல்ஸ் விற்பனையாளனோட கதைகளை தான் நீங்க படிக்கணும். சரியா? நான் சேல் பண்ண, அவர் சேல்ஸ் கை, சேல்ஸை பத்தி பேசுறேன். அப்ப அதுதானே படிக்கணும். அது மாதிரி தான் லாஜிக். தொழில் முனைவோர்கள் எழுதிய புத்தகங்களை படிங்கள். எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களை 2வது வச்சுங்க, படிங்க. அதுலயும் கான்செப்ட் இருக்கு. அவங்க ரிசர்ச் போட்டு எழுதுறாங்க. நீங்க சாய்ஸ் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? அவங்க அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட புக்கை படிக்கிறது இல்லை, அதை படிக்கணும். அவர் பிசினஸ்ல இத்தனை கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு, மூலதனம் புத்தகத்தை எழுதி, அந்த புத்தகத்தை தான் நீங்க படிக்கணும். அப்ப யாரு? இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த புத்தகத்தை எழுதியது யாரு? எழுத்தாளரா, தொழில் முனைவரா? அப்ப தொழில் முனைவர் எழுதிய புத்தகங்கள் எத்தனை, அதை வாங்கி நீங்க படிக்கலாம். ஏதோ ஒரு சண்டே தானே, ஆன்லைன்ல கூட படிக்கலாம். நிறைய ஃப்ரீ இருக்கு. ஃப்ரீலே புக், கூகுள்லயே நிறைய ஃப்ரீ புக்ஸ் படிங்க. அந்த கல்ச்சரை நான் அடுத்த ஒரு வீடியோ போறேன், எப்படி ஒரு கல்ச்சர்டு கம்பெனியை கிரியேட் பண்றது, கல்ச்சர்னா என்ன, என்ன பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், எப்பயுமே கோ ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு பிசினஸ் வெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய பார்வை லாங் ஹாரிசான், ரொம்ப லாங், ஒரு லாங்கா யோசிக்கணும். முதல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ரா கம்பெனிஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்கு, ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. எதுலனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதற்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. சரியா? அதற்கு ஏற்றார் போல எங்களுக்கு இமீடியட்டா வேணும், இப்பயே வேணும் அப்படின்னும் போது நம்ம லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய முதலீடு எப்பயுமே ஷார்ட் டேர்ம் முதலீடுக்கு போகாதீர்கள். ஏன்னா ஷார்ட் டேர்ம் முதலீடுக்கு போறதால உங்களுக்கும் ரிஸ்க், கம்பெனிக்கு ரிஸ்க். நீங்க ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு பணத்தை போட்டு 1 இயர்ல வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க தேவைக்காக ஊன்னு சொல்லுவாங்க, அவங்களால திருப்பி தர முடியாது. ஏன்னா எப்பயுமே லாங் டேர்ம்ல தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். எனக்கு இருக்க அனுபவத்தை வைத்து சொல்றேன்.
நான் பண்ணது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 5 to 10 years. என்னோட நிறுவனத்துல முதலீடு பண்ணா 3 வருஷம் இருக்கணும் அட்லீஸ்ட். அதுவே கஷ்டம். நான் எல்லா இடத்துலயும் 5 ல இருந்து 10 வருஷம் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு பணம் வேணும்னா வர்றதா கேஷ் ஃப்ளோ தான் ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வர போட பணம் 5 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆனா நான் கொடுக்க வேண்டிய பணம் 3 இயர்ஸ்ல கொடுக்கணும். அப்ப இதுக்கான கால்குலேட்டிவ் விஷயங்களை நான் பண்ணணும். அதனால எப்பயுமே எந்த ஒரு நிறுவனத்துல நீங்க போட்டாலும் பணம் போட்டாலும் இந்த மாசம் 10% இது மாதிரி புத்திலாம் இல்ல, கேவலமான புத்தி இல்லாம பேங்க் வட்டியை விட அதிகமா கொடுக்குறானா, நல்ல கம்பெனியா நியாயமான கம்பெனியா கொடுத்துட்டு இருக்கானா, இதை பாருங்க. நீங்கள் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறுவனத்துக்கு எகேன்ஸ்டா போ. நிறைய பேர் நான் அப்படிதான் பாக்குறேன். பேராசையில உந்தி தள்ளப்பட்டு பல நிறுவனங்கள்ட்ட ஏமாந்துட்டு நல்ல நிறுவனங்கள்ட்ட போய் இவன் நிறைய கொஸ்டின் வைப்பான். அது கூட இது கூட இதை பண்ணு அதை பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அங்க இதெல்லாம் பண்ணிதான் உங்களை ஏமாத்திருப்பான். அதை நல்லவன்ட்டையுமே கேட்பான். கெட்டவன்ட்ட போய், ஏன்னா கெட்டவன் பட்ட அடியால நல்லவனை சந்தேகப்படுவான். இதுதான் வாழ்க்கை. பணம் போடும் போது இது ஸ்கேமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஒரு நிறுவனம், நான் எதுவுமே சொல்லவே விரும்பல, எதுவும் சொல்ல வேணாமே தெரியல. ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, இந்த பணத்துல நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டாரு. அப்படியே சார், நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் பண்ணீங்க சார், சூப்பரான நிறுவனம். சரி, அந்த நிறுவனத்தோட ஓனர்னே யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது. மூணாவது, அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க கரெக்டான்னு கேட்டேன். அவர் என்ன முன்னாடி இருக்கவருக்கு என்ன பண்ணதே தெரியல, சொல்றதே தெரியல. அந்த கம்பெனி என்ன விவரமான கம்பெனி பாருங்க. ஆனா உண்மையாலுமே அந்த தமிழை நான் பாராட்டுறேன், செம்மையா பாராட்டுறேன். நான் கூட ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஆடிட்டர் கால் பண்ணேன், என்ன சார் இந்த மாதிரி கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கேன். ஆடிட்டர் சொன்னாரு, ஆமா சார் ரியாத்துல இருக்கேன் நான், சவுதியில. இங்கேயுமே அந்த கம்பெனி பத்தி பேசுறாங்க சார். எப்படா இவன் இந்த மாதிரி பண்றானேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. சரி, சூப்பரான கம்பெனி. அதுல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ல போட்டிருக்குன்னா 2016 ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. ஓ, இவ்வளவு வருஷம் கம்பெனியான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது என்ன சொல்றது. மக்களை அதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் போனான்னு தெரியல. இப்ப நான் இப்ப அந்த அந்த கம்பெனில இருக்கிற இருந்த நண்பருக்கு அந்த டேட்டா கூட தெரியாது. இப்ப நான் எடுத்த டேட்டா கூட தெரியாது, எங்க போய் எடுக்கணும்னு கூட தெரியாது. அதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா, என்ன ஃபேக் பண்ணிருக்கானு தெரியுமா, செம்மையா பண்ணிருக்காங்க. 2016 நான் அந்த கம்பெனியுடைய சாயல் பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு தமிழன் தான் என்னால ஜட்ஜ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த க்ளோஸ் சர்க்கிள் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஆனா மேட்ரு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2016 குஜராத்ல அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சரியா? அதே கம்பெனி பேர்ல இங்க ஆரம்பிச்சது. சிம்பிள் லாஜிக் இருக்குல்ல. சரியா? இன்போசிஸ் ஒரு 50 வருஷம் கம்பெனின்னு வச்சுப்போம். நானே ஒரு இன்போசிஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றேன், சார் இன்போசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்போசிஸ்ல ரெஜிஸ்டர் பண்றோம். இப்ப அந்த கம்பெனி இல்ல. சரி, அந்த 2016 கம்பெனி இல்ல, இன்போசிஸ் இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க, சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா இதுலயும் போய் பார்க்கும்போது இந்த கம்பெனி 25 வருஷம் கம்பெனி ஒரு நடத்துறாரு, நம்பி பணம் போடலாம். அடே, அது என் கம்பெனி இல்லடா. அது அந்த கம்பெனி டைரக்டருக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? அதை கூட பார்க்க தெரியல நம்ம ஆளுங்களுக்கு. அந்த டைரக்டர் இவனா ஒண்ணா. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, அந்த ஓனர் யாருன்னே தெரியாம, அதுல இருக்கிற டாப் கீ பர்சனாலிட்டிஸ் யாருன்னே தெரியாம பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா என்கிட்ட இந்த காசை நீங்க என்ன பண்றீங்க, எல்கேஜில எவ்வளவு மார்க் வாங்குனீங்க, என்ன லாஜிக் பாருங்க. நான் ஒரு பேங்கர், நான் பேசிக்கலா நான் இத்தனை வருஷமா நிதி நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். எனக்கு இங்கெல்லாம் ஆபீஸ் இருக்கு. இது எல்லாமே தெரியும். எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் என் கதை எல்லாத்துக்கும் தெரியும். என்கிட்ட நிறைய கொஸ்டின் போடுவாங்க. ஆனா ஏமாத்தலாம் எங்கன்னு பாருங்க, அங்க கோடிகளை விட்டுட்டு கடைசியில இங்க ஒரு 10,000 போறதே யோசிப்பாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இதுவே நல்லதுதான். சந்தேகப்படுதல் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தா வரப்போறாங்க, இல்ல வரப்போறது இல்லை. என்னை பொறுத்த ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது என் குரு சொல்லுவாங்க, நீ சொல்றதை சொல்லு, செய்யறதை சொல்லு. சொல்றதை சொல்லு, செய்யறதை சொல்லு. உனக்கானவங்க வருவான். இப்ப எனக்கான இன்வெஸ்டர் வர மாட்டாங்களா? இத்தனாயிரம் பேர் எப்படி வந்தாங்க? எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு மக்களுக்கு. அதாவது நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் காம்படிட்டர் ஏதாவது அகாஜுகா பண்றான்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து வேபிள் ஆகாதீங்க. ஏன்னா அவன் இன்னைக்கு வருவான், போயிடுவான். நீங்கள் ஸ்டாண்டர்டா இருக்க போறீங்க. அப்ப முன்னாடி இருக்க ஏதாவது ஒரு ஆடை போட்டு காசு எடுத்துட்டான், கஸ்டமர் எடுத்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் தான் நிரந்தரம். உண்மையா இருக்கவன் தான் நிரந்தரம். நான் தான் நிரந்தரம். புரியுதா? மத்தவன் நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி அதிக காசு சொல்றேன். ஒருத்தன் அதிக காசு, நான் அதையும் சொல்லிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு தொழில முதலீடு பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை முதலீடு பண்றீங்கன்னா எங்க ஏமாற போறீங்க? சிம்பிள்னா, உங்களால் 1,00,000 பணத்தை வட்டிக்கு வாங்க முடியுதுன்னா எத்தனை வட்டிக்கு வாங்குவீங்க? இப்போ உங்களால 1,00,000, 5,00,000, 10,00,000. 1,00,000 நீங்க அதிகபட்சம் 3 வட்டிக்கு போவீங்க. 10,00,000 3 வட்டிக்கு போவீங்களா? அவ்வளவு கட்ட முடியுமா? முடியாது. ஒரு 2 வட்டி, ஒரு வட்டி. சரி, மேக்சிமம் 3 வட்டி தான். 5 வட்டி போட்டீங்கன்னா உங்களால கட்ட முடியுமா? கட்ட முடியாது. உங்களால கட்ட முடியாது, அந்த நிறுவனம் எப்படி கட்டும்? புரியுதா? அப்ப அதிகமா சொல்றவங்க போக கூடாது. ஒரு நிறுவனம் பேங்கோட அதிகமா, நான் 24% சொல்றேன் வருஷத்துக்கு. பேங்க் எவ்வளவு சொல்றேன்? 6% சொல்றான். 4 மடங்கு நான் அதிகமா தரேன். உங்களுக்கு 40 மடங்கு வேணுமா? 400 மடங்கு வேணுமா? அதனாலதான் என்னது, ஸ்கேம் எல்லாம் 400 கோடி 4,000 கோடிக்கு போகுது. அப்ப தயவுசெய்து புரிஞ்சுங்க, யாரு கம்மியா ரிட்டர்ன் தரணும் அவன்கிட்ட போங்க. அப்ப அவன் கம்பெனி இருக்கும், நம்மளும் இருப்போம், நம்ம பணமும் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம நீங்களே டெம்ட் ஆகுறீங்க.
என்கிட்ட பேசுற என்ன தெரியுமா சொல்றாரு, ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்து சொல்றாரு, ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்றேன் சார், நீங்க 24 வந்து எனக்கு 40% ஆக்க முடியுமான்னு கேட்குறேன். அதனாலதான் அவங்க வந்து லாஸ் ஆகுது. அவங்க வந்து சொந்தமா 7 கோடி பிளஸ் 30 லட்சம் விட்டுருக்காங்க வேற ஒரு கம்பெனில. 7 கோடி 30 லட்சத்தை விட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட 24% கொடுக்குறேன் வருஷத்துக்கு நானு, அதுல 40% கேட்கிறேன். ஒரு மனசாட்சி இல்ல, அவங்க யோசிக்க வேணாம். லாஸ் ஆகிறோம், லாஸ் ஆகல, எப்படி அவன் கொடுப்பான்னு யோசிக்க வேணாம். அப்படி எதுக்கு அப்ப 10 கோடி ரூபாய் போட்டா 40% கொடுக்கும், நான் எப்படி கொடுப்பேன்? இப்ப என்ன மாதிரி தொழில்கள் இன்வெஸ்டருக்கு எப்படி ரிட்டர்ன் வரும்? இப்ப எப்படி இருக்கு, வார் வந்துச்சுன்னா சுச்சுவேஷன் மாறுது. இப்ப மார்க்கெட் வந்து எப்ப வேணா மாறும். இப்ப இந்த மாதிரி மனிதர்கள், நான் திரும்ப சொல்றேன், உங்களோட காசு இருந்ததுன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுங்க, அல்லது கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க, அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா பணம் கொடுக்கறவங்க பண்ணுங்க. இத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இல்லையா, எதுக்கு நீங்கள் அதிக பேராசைப்படுகிறீர்கள்? அதனால தயவு செய்து எடுத்துங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிங்க. இப்ப நான் சொல்றேன் 3 வருஷம் தான், நீங்க என்ன சொல்றோம், 5 வருஷம் வச்சுக்கீங்க சார் எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்ல ஒரு கஸ்டமர். நீங்க நல்ல கஸ்டமரா இருக்க மாட்டீங்க, நான் நல்ல ஒரு இன்வெஸ்டரா இருக்கணும், நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஓனரா இருக்கணும். இல்ல தப்பு நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன், 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க. அரசியல்வாதி மட்டும் நல்லவனா இருக்கணும், உங்களுக்கு அவன் மட்டும் பிராண்டா இருக்கணும், பக்கா நம்ம ஒரு காந்தியா இருக்கணும், நமக்கு மேல இருக்கும் காந்தியா இருக்கணும், அவன் கொடுக்குற காந்தி நோட்டு வேணும். ஆனா நம்ம வந்து தப்பானவனுக்கு ஓட்டு போடுற நல்லவனையா ஜெயிக்க வைக்கிறோமா? நான் கேட்கறேன். லாஜிக் என்ன? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? சக்சஸ் சீக்கிரம் சொல்லிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த தாரக மந்திரங்களை பயன்படுத்தும் போது ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனா மாறுறான், மில்லியனர் மில்லியனரா மாறுறாரு, பில்லியனர் பில்லியனரா மாறுறாரு. மேடம் அதை கட் பண்ணி போடலாமா?